யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசணும், ஃப்ளூயண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கம்யூனிகேஷன்றது ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது, ஸ்கில்லாக இருக்குது. ஃபார் ஆல் தி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை காலேஜஸில் செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கோ நிறைய விஷயத்துக்கு இங்கிலீஷ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லாக வந்துட்டுருக்கு. ஸோ ஃபார் தேட் டுடே we are going to see 7 tips ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுறதுக்கு. This is a very small tips which I'm going to give. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். And there's a lot more Englishல, but this 6 tips will definitely help you to fluent-ஆ பேசுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் first thing what we're going to see is think in English. நம்ம யோசிக்கும் போது நிறைய விஷயம் நம்ம வந்து நம்மளோட தாய்மொழியிலே யோசிப்போம், மதர் டங்கிலே யோசிப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் இன் யோர் மதர் டங், ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருப்போம், திடீர்னு சைடில் ஒரு பார்க் பார்ப்போம், பார்த்துட்டு பார்க் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் ஓ பார்க் நல்லா இருக்கேன்னு தமிழில் யோசிக்கிறது பதிலாக வா த பார்க் இஸ் நைஸ், ஓ த பார்க் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம மைண்டில் யோசிச்சோம்னா it will give you a kind of improvement in your English language. அதே மாதிரி ஒரு பஸ்குள்ளேயே வந்து ஒரு அழகான குழந்தை பார்க்கணும், குழந்தை அழகா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறத விட the baby is so beautiful, so cute அப்படின்னு யோசிச்சோம்னா அந்த கியூட் அந்த பியூட்டிஃபுல் இந்த வேர்ட்ஸ்ல எங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம மைண்ட்ல வரும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது think in English. So that is the first tip. And the second tip is sentence formation. சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலில் எல்லாருமே வந்து ஒரு டிக்ஷனரி எடுத்துகிட்டு தினம் 10 வார்த்தை கற்றுக்கங்கன்னு சொல்லுவாங்க. 10 வார்த்தை கற்றுக்கிட்டு மட்டும் நம்ம எங்கே அந்த 10 வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதில் நான் சொல்ல போகிறது சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஸோ 10 வேர்டு கற்றுக்கிறது கிடையாது, எங்கே அந்த 10 வேர்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நம்ம மைண்டில் நம்ம யோசிக்கணும். சிம்பிளான ஒரு வேர்ட் சொல்கிறேன், கவர்ட். இந்த கவர்ட் இல்லைனா க்ரௌட், இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? டிக்ஷனரிலேருந்து நம்ம எடுத்துட்டோம், மீனிங் பார்த்துட்டோம். கவர்ட்னா பயப்படுறது அண்ட் க்ரௌடுனா கூட்டமாக இருக்குது. இந்த வார்த்தைங்க நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஷாப்பிங் மால் வாஸ் ஸோ க்ரௌடட். ஸோ அங்கே க்ரௌட் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேர்டை நம்ம கற்றுக்கும் போதே ஹவு டு யூஸ் இட் இன் த சென்டென்ஸ் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வழியாக நம்மளோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்ண போகிறோன்ற ஐடியா நமக்கு கிடைக்கும். Third tip, don't worry about grammar. This was that often நிறைய கேட்கணும், இந்த வார்த்தைகள்லாம் எங்கே போட போகிறோம், இதெல்லாம் கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு பயம் வரும். கிராமர் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எல்லாருக்குமே ஒரு பயம். இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினராக எனக்குமே அந்த பயம் இருக்குது. எங்கே நம்ம பேசும்போது தப்பான கிராமரில் பேசிடுவோமோ அப்படின்ற ஒரு ஃபியர் எல்லா ட்ரெயினர்ஸ்க்கும் இருக்கும். எல்லாருக்குமே இங்கிலீஷில் கண்டினியூஸாக ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறவங்களுக்கு கூட அந்த ஃபியர் மைண்டில் யோசிச்சு தான் பேசுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் கிராமர். கண்டினியூஸாக உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசிகிட்டே இருங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணாலும் டோன்ட் மைண்ட், கீப் டாக்கிங் இன் இங்கிலீஷ் அண்ட் டோன்ட் கெட் ஸ்கேர்ட் ஃபார் கிராமர். அண்ட் த ஃபோர்த் டிப் இஸ் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ். கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ்னு வரும்போது சிம்பிளாக ஒரு ஆஃபீஸில் திடீர்னு நம்ம உள்ள நுழையிறோம், ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹவ் வாஸ் யூர் வீக்கெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளான கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷனை இன்னொரு பார்ட்னர் உங்களுக்கு தேவை இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களே இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி இதுக்கு பதில் சொல்ல போகிறோம்? யா the weekend went very well. I was at a shopping mall and I went for a movie அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸோ how to answer for common questions. ஸோ அந்த கான்வர்சேஷனை நம்ம முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் கான்வர்சேஷன் practice. நிறைய பேசுங்க, உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளுங்க, உங்களுக்குள்ளேயே பதில் சொல்லுங்க. That is a simple tip for conversation practice. Next, avoid one word answers. இது எல்லாருக்குமே இருக்கிற காமனான ஒரு ப்ராப்ளம். ஸோ யாராவது உங்களை வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தேங்க்யூ, ஹாப்பி பர்த்டே சொன்னாங்கன்னா தேங்க்யூ. ஸோ இதோட நம்ம முடிச்சிருவோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ சிம்பிளி சே தேங்க்யூ, ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஸோ யூ ரிமெம்பர்ட் மை பர்த்டே. ஸோ ஒரு சென்டென்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணணும். Thanks for acknowledging my hard work, or thanks for looking at me in this way. So இந்த மாதிரி நிறைய thank you அப்படின்ற ஒரு வார்த்தையோட முடிச்சிடாம நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் நம்ம ஆட் பண்ணி சொல்லும்போது அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணுவோம். எஸ், நோ, தேங்க்யூ, ஓகே, ஸோ யா, இந்த மாதிரி நிறைய ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அவாய்ட் தோஸ் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். ஸோ அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணும்போது கூடயே ஒரு சென்டென்ஸ் நம்ம சேர்ந்து பேசும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்குள்ள வரும். Finally, that's nothing but attitude shift. So what is this attitude?
நம்ம எல்லாருக்குள்ளயுமே எனக்கு இங்கிலீஷ் வராது. So that is the attitude we everybody have. It doesn't mean I don't know அப்படின்னு சொல்றதை விட I know English, I will talk in English அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம மைண்ட்ல நம்ம கொண்டு வரணும். So that is nothing but attitude shift. ஸோ நம்ம ஆட்டிடியூடை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கிறதோ இல்லை இவ்வளோ டிப்ஸ் நம்ம கொடுக்குறதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த முக்கியமான டிப் ரொம்ப ரொம்ப அவசியம். தட் இஸ் ஆட்டிடியூட் ஷிஃப்ட். ஸோ ஃபைனலி இது எல்லாமே 6 டிப்ஸ் நான் சொல்லியாச்சு. இதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களோட கையில் இருக்குது. தட் இஸ் தி ஃபைனல் 7th ஸ்டெப் விச் இஸ் இன்விசிபிள், விச் வி டோன்ட் நோ, விச் வி டோன்ட் டூ. இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம பாட்டு மூவ் ஆன் ஆகிடுவோம். இன்ஸ்டெட் think to practice all these steps and bring it to your life. So day-to-day activities la day-to-day routines la இந்த 6 tips நீங்க சிம்பிளா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட fluency automatically improve ஆயிடும். So today we saw all the 6 tips. So as I said, we are from Besant Technologies. So உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பத்தி ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா go down to the description and you can look for the link and the contact details below in the description, and அங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். Please contact Besant Technologies. Thank you.